வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சியை வச்சு இஞ்சி மரப்பா வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த இஞ்சி மரப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வேனில் போகும்போது எனக்கு வாமிட்டிங் வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சி மரப்பா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி இது மாதிரி நல்லா தோல் சீவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் நம்ம அரைக்கிற இஞ்சி கொஞ்சம் ரொம்ப முத்தி நார்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நாரெல்லாம் நம்ம நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இருந்தால் போதும். இப்போது ஒரு கடாயில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்துட்டு அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அப்படியே சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டு நல்லா சர்க்கரையை கரைய விட்டுடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி எடுத்து அதில் சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி சேர்த்துட்டோம். நம்ம அதுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் இருக்கிறதையும் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட கலந்து ஊற்றிக்கலாம். நல்லா அந்த சுகரோட இஞ்சியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா கலந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காமல் கூட செய்யலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே நல்லா கொதித்து அப்படியே பதம் மாறி வருது பாருங்கள். நம்ம இந்த பதம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே நம்ம கரண்டி கிண்டிகிட்டு இருக்கும் போதே கரண்டி திடீர்னு நல்லா வெயிட்டாக தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா அது வரைக்கும் நம்ம கவலைப்படாமல் தைரியமாக கிளறலாம். பதம் மாறிடுமோ என்னமோலாம் யோசிக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மைசூர் பாகுலாம் ரெடி ஆனால் எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்குல்ல. இது மாதிரி இப்போ நம்ம ஒரு கப்பில் தண்ணியை வச்சுட்டு இதை எடுத்து கொஞ்சமாக விட்டு பார்த்தோன்னா அப்படியே டக்குன்னு அது அப்படியே உருண்டை வந்துடணும். அந்த மாதிரி போட்ட உடனே உருண்டை வந்துச்சுன்னா அது ஆறுனதுக்கப்புறம் அப்படி நல்லா பூத்து போய் நல்லாயிருக்கும். இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரேயில் அதை இப்போ எடுத்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். இந்த ட்ரேலேருந்து அப்படியே தட்டி விட்டு அப்படியே ஒரு சமப்படுத்தி வச்சுருவோம். அப்படியே ஆறட்டும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் எடுத்துக்கும். நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீஸ் போடுறேன். சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணால் நம்ம வீட்டில் இருக்கிறப்போ நமக்கு திடீர்னு ஒரு கொமட்டலாக இருக்குது, இல்லை ஏதோ செரிக்கலை, ஒரு மாதிரி வயிறு வலியாக இருக்குது, எல்லாத்துக்கும் தண்ணி தாகத்துக்கு எல்லாத்துக்குமே வெளியில் போகிறப்போ நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேயே செஞ்சு வச்சு சாப்பிடும்போது நமக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி ஒரே சீராக நாம் இப்போ பீஸ் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்படி பீஸ் போட்டு நம்ம எடுக்கும்போது இந்த ட்ரேயில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படியே தூக்கி அடுப்பில் அந்த ட்ரே வச்சு லைட்டாக சூடு காட்டிங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அப்படியே அழகாக கேக் மாதிரி அப்படியே நம்ம கவுத்து கொட்டிக்கலாம். அந்த அளவுக்கு இது ரெடி ஆகிடும். இதை அப்படியே பீஸ் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ஃபேனில் அப்படியே ஆற வச்சுட்டோன்னா அப்படியே நல்லா பூத்து போய் அப்படியே நல்ல ஒயிட்டாக அந்த சுகர்லாம் நல்லா பூத்துடும். அது அப்படியே நல்ல ப்யூர் ஒயிட்டாக ஆகிற மாதிரி நம்ம இஞ்சி மரப்பா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான இஞ்சி மரப்பா நம்ம வீட்டில் அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பொருள் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவும் போல் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே வரும்போதே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.